அது ஏங்க எல்லாருக்கும் இந்த தக்காளியில் செய்கிற டிஷ் பிடிக்குது? அதுவும் தக்காளி தொக்குக்கு ஃபேன்ஸ் எப்பா எக்கச்சக்கமாக இருக்கீங்க. எனக்கும் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இது ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதுன்னா, செய்யறதும் ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த பூண்டு தக்காளி தொக்கை இன்னும் எப்படி சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு காட்ட போகிறேன். 3 பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10 பல் பூண்டையும் அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, 10 பல் நாட்டு பூண்டா பார்த்து உரிச்சு தாளிச்சுக்கோங்க. பாருங்க பூண்டு எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அரைச்சு வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரணும். இதுல 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இதுல நான் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலங்க. சிம்லயே ஒரு 20 நிமிஷம் வச்சீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கா நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் 10 நாளுங்க. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சா 1 மாசம் வரைக்கும் சாப்பிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம், சாப்பாடு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?